நாங்கள் உலக பெண்கள் தினம் வருஷத்துக்கு ஒருக்காத்தான் வரும். ஆனப்படினாலே இந்த நாளிலே நாங்கள் உங்களை ஆண்களாலே உங்களை கனம் பண்ணி இல்லாவிட்ட அந்த ரெஸ்பெக்டையும் அந்த மதிப்பையும் கொடுக்கறதுக்காக உங்களை இருத்தி வச்சு அவங்க தாங்க சேவை செய்வோம்னு சொன்னாங்க. ரைட்? ஆனப்படினாலே எப்பொழுதும் நீங்கள் இந்த ஆராதனைகளில் ஈடுபடுகிறீர்கள். ஆனாலும் இந்த நேற்றைய தினத்தை ஒட்டி இந்த நாளிலே ஆண்கள் ஊழியத்தினாலே அவர்கள் தாங்கள் இந்த ஆராதனை செய்ய முன் வந்திருக்கிறார்கள். ஆனபடினாலே இந்த நாளில் அங்கே விசேஷமாக இங்கே பெண்களுக்கான ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அங்கே வேதம் சொல்லுது, அங்கே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யாருன்னு சொல்லி தேவனங்கள் எல்லாரையும் அங்கே தமது சாயல்லையும் ரூபத்திலையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு பெண்ணையும் கர்த்தர் அப்படித்தான் சிருஷ்டிக்கு அந்த ஆற்றல் திறன் எல்லாவற்றோடும் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் அங்கே உலகம் தனக்கு அங்கே சமத்துவத்தையும் அடிமைத்தனம் இல்லாவிட்டால் இங்கே மேலாண்மை என்ற எண்ணத்தை காட்டி கொண்டு வருகிறது. அதனால தான் இந்த உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள். அங்கே அதிகமான டெலிட்ராமாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெண் ஆதிக்கம் இல்லாத பெண் தலைமைத்துவத்தை முன்வைத்து தான் அநேக காரியங்கள் நடைபெறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவன் ஏற்கனவே ஆணையும் பெண்ணையும் ஈக்குவலாக படைத்தவராக இருக்கிறார். அப்படின்னாலே சபையிலே நாங்கள் அதை அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் உங்களை நாங்கள் அந்த நாளை ஒட்டி உங்களை அந்த ரெஸ்பெக்டையும் அந்த கனத்தையும் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் இந்த நாளிலே. அதனாலே தான் இந்த ஆண்கள் ஊழியத்தினாலே ஆராதனையும் பின்பும் உங்களுக்கு கொடுக்குற பிளேனியும் சோட்டிஸும் இலவசமாக கொடுக்கிறதாக ஆண்கள் முன் வந்திருக்கிறார்கள். ரைட்? ஃபெலோஷிப்பிலையும் கலந்து கொண்டு போகுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். அவை நான் யாரும் பெண்கள் யாரும் எழுந்திருப்போம் இந்த வழியிலே. அதற்காக ஆண்கள் யாரும் கரங்களை நீட்டி விசேஷமாக அங்கே பெண்களுக்கான ஜெபம் கர்த்தர் இந்த பெண்களை வல்லமையாய் சபைகளிலையும் எடுத்து பாவிக்கணும் என்று சொல்லி நான் ஒருமனப்பட்டு நான் ஜெபம் பண்ணும். அங்கே நான் கேட்டு ஆண்களை முன்பதாக விரும்படியாக நான் கரங்களை நீட்டி அங்கே உற்சாகமாக விசேஷமாக பெண்களுக்கான ஜெபம் பண்ணும். பெண்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொடும்படியாக இங்கே இருக்கிற பெண்கள் மட்டுமில்லை, எங்களுடைய சபைக்கு வெளியிலேயும் அநேக பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் தொடும்படியா அவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக வருகிற நாட்களிலே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக ஒருமனப்பட்டு விசேஷம் பெண்களுக்கான ஜெபம் இந்த வழியில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, நீர் உமது சாயலும் உமது ரூபத்தின் படியும் படைத்த ஸ்திரிக்கா ஜெபிக்கிறோம். தேவனை இவளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உமது கரம் இவர்கள் எப்பொழுதும் தங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை கொண்டு அநேகரை தொடுவீராக, அநேகரை ஆசீர்வதிப்பீராக, அநேகரை விடுதலையாக்குவீராக. இவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்கிறோம். நீர் ஆசீர்வாதம் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் சுகத்தை இந்த நாளில் இவர்கள் மேலே கட்டிடுகிறோம் கர்த்தாவே சுவாமி. நல்ல அறிவு ஞானம் உள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. நீர் பொறுப்படும் ஆவியிலும் தேவனே உமது காரியங்களிலும் ஆண்டவரே ஆர்வம் உள்ள பிள்ளைகளாய் நிறைந்தவர்களாய் வழிநடத்தப்படும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு உமது கரத்தில் ஒப்புக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். சபையிலும் வீட்டிலும் தொழில் செய்கிற ஸ்தானங்களிலும் இந்த தேசத்திலும் ஆண்டவரே தேவனுடைய நாமம் விரலுக்கூடாக மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நான் யாரும் கர்த்தருடைய நாமத்தில் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இந்த வழியிலே கடந்து செல்வோம். இந்த நாளும் கர்த்தர் எங்களோடு ஒருவரும் பேச போதுமானவராக இருக்கிறார். நான் சொன்னது போல இங்கே பெண்கள் தினமானது சர்வதேச பெண்கள் தினமாக நேற்றைய தினத்திலே இருக்கிறதுனாலே அநேக அங்கே பெண்களுக்கு நாங்கள் அங்கே வேதாமம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. வேதாமத்திலும் சரி தேவன் அங்கே முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த நாளிலே அந்த முக்கியத்துவத்தை அந்த கனத்தையும் கொடுக்கும்படியாக விரும்புகிறோம். அவை வேதாமத்தில் ஒரு சில பெண்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். அங்கே வேதாமத்தில் ஒரு சில பெண்களை குறித்து வேதாமம் சொல்லுகிறது. வேதாமத்தில் நான் திருப்பி கொண்டு சொன்னால் அங்கே லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 42 வசனங்களை நான் இந்த வழியில் வாசிப்போம். இங்கே மரியாளை குறித்து சொல்லுகிறது. அங்கே வேதாமத்திலே அநேக மரியாள்களை குறித்து சொல்லுகிறது. இயேசுவின் தாயாகிய மரியாள், அதே போல்
அங்கே மகதலேனா மரியாள், இப்படி அநேக மரியாள்களுடைய பெயர்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த நாளிலும் அங்கே இங்கே அதாவது லாசருடைய சகோதரி மார்த்தாவுடைய சகோதரியான மரியாளை குறித்து நாங்கள் இங்கே ஒரு சில பெண்களை குறித்து பார்ப்போம். விசேஷம் முதலாவது மரியாளை குறித்து பார்ப்போம். லூக்கா 10 38 39 வசனத்தையும் 42 வசனத்தையும் இந்த வழியிலே நான் வாசிப்போம். இந்த வழியிலே பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். அங்கே வேதம் சொல்றது, இங்கே மரியாளை பற்றி சொல்லுகிற போது அங்கே சொல்றது, அங்கே அவள் மரியாள் என்ன அங்கே மார்த்தாள் பற்பல வேலைகளிலே மிகவும் வருத்தமாக இருந்த அவருடைய ஆண்டவரே, நான் 29 சொல்லுது, அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று இங்கே வேதம் சொல்லுது. மரியாளை குறித்து சொல்லுகிற போது வேதம் சொல்லுது, அங்கே அவள் அவருடைய பாதத்தில் அருகே அமர்ந்திருந்து இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று அங்கே வார்த்தை சொல்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் நாங்கள் எண்ணத்தை நாங்கள் இங்கே விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. மரியாளை குறித்து பாவிக்கிற போது அவளுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், அங்கே தேவனுடைய சமூகத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மகளாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. சொன்னால் அங்கே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அங்கே கேட்கிறாள் என்று சொல்லுகிற போது அவள் தன்னை அங்கே அங்கே விட்டு கொடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டாள், இல்லாவிட்டால் தன்னை அங்கே கீழ்ப்படுத்தி கொண்டாள் என்று சொல்ல கீழ்ப்படி உள்ள ஒருவராக காணக்கூடியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையும் இல்லை அந்த விருப்பத்தை அவள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அவளுடைய வாழ்க்கையை காணுகிற போது இல்லாவிட்டால் இன்னும் ஒரு விதத்தில் சொன்னால் அங்கே எங்களுடைய அங்கே நான் இல்லாத எனக்கு என்னுடையதண்டு இல்லாமல், ரைட், இங்கே இல்லாவிட்டால் சொல்லிக்கொள்ளுறதுக்கு சொல்லாமல் அவள் அங்கே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவள் அங்கே அதைத்தான் நாங்கள் அங்கே விளங்கி கொள்ளலாம். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறாள் போது தன்னை அவள் விட்டு கொடுக்கிறாள் அதற்கு, ரைட், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு. அங்கே சில வேளையிலே அங்கே நாங்கள் அநேக சத்தங்களை கேட்கிறோம், இல்லை அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், ரைட், அநேக காரியங்களை நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறோம், ரைட். சில வேளை நாங்கள் சில காரியங்களுக்கு முகம் கொடுக்கிற போதும் நாங்கள் அவைகளை நாங்கள் அநேக காரியங்களுக்கு நாங்கள் செவிமடுக்கிறவர்களாக அடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இல்லாட்ட இங்கே சொல்கிறோம், இயேசுவின் பாதத்தில் அருகே அமர்ந்திருந்து அவள் இங்கே கற்றுக்கொள்கிறவளாக காணப்படுறா இருக்கிறது. இயேசுடைய காரியம் கர்த்தருடைய வார்த்தை, இயேசுடைய காரியம் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தையாக கொடுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்களும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு இல்லாவிட்டால் அதை வாசிக்கிறதுக்கு அதை தியானிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் அமர்ந்திருந்து நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறோம், இல்லாட்டி அதை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இங்கே மரியாள் உண்டால் இங்கே கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இங்கே கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அருகே அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு தன்னை விட்டு கொடுத்த ஒருவராக காணப்படும். இன்னொருவரை குறித்து அங்கே சகோதரி கூட அவள் பிஸியாக ஓடி தெரிஞ்சு காரியம் செய்கிற ஒருவராக காணும். இவ்வளோ ஒன்று சொன்னால் கர்த்தருடைய காரியத்திலே இல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதிலே ஆர்வம் உள்ளவராக அங்கே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களுக்கு நான் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்க வேண்டும், ரைட், முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது தான், ரைட், அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், ரைட்.
ஸோ ஒரு நாளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அநேக காரியங்கள் இருக்கு. இவைகளுக்கு நான் முன்னுரிமை கொடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களிலே இங்கே சகோதரர்களாகிய அங்கே நோன்பு இருக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். எப்படியாவது இந்த ஒரு மாதம் இந்த நாட்களுக்குள்ளே அந்த அவருடைய குரானை முழுவதும் வாசித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே தீர்மானம் எடுக்கிறார்கள். எப்படியாவது அதை வாசித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு தீவிரமான சில காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இது அங்கே ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையை அவள் கேட்கிறதுக்கு அங்கே அமர்ந்திருந்தவளாக காணப்பட்டாள். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் நாங்கள் அமர்ந்திருந்து கேட்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறோம். கேட்கிறோம் சொன்னால் வாசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ரைட், அதுலேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். உண்மையிலே ஜீவன் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கைக்கு பேசக்கூடியவளாக இருக்கு. அவள் தன்னுடைய வாழ்க்கையை இங்கே விட்டு கொடுத்து இல்லாட்ட ஆர்வப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து, ரைட், நான் எனக்குண்டு எதுவும் ரெண்டு இல்லாமல் தன்னுடைய காரியங்களை ஒதுக்கி வச்சு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவள் அங்கே இயேசு கிறிஸ்துவ பாதத்துக்கு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கும் அநேக மரியாளுக்கும் அங்கே எழும்பி போய் செய்கிறதுக்கு காரியங்கள் இருந்திருக்கலாம். ரைட், செய்ய வேண்டிய வேலைகள் இருந்திருக்கலாம். அநேக எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து கொண்டு இருந்திருக்கலாம். ரைட், எங்களுக்கும் இப்படி இருக்கிற இடத்துல அநேக எண்ணங்கள் சிந்தனைகள் வருகிறது தானே. சில பேருக்கு வேதாம் எடுத்தோடனே எங்களுக்கு நித்திரை வருகிறது. சில நித்திரை வாரத்துக்காவது வேதாம் வாசிக்கிறோம். அப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் இதில் இன்னமும் ஒரு காரியம் தான். அவள் அங்கே ஆர்வத்தோடு அங்கே வாஞ்சியோடு இருக்கிறதை காணக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆர்வம் வாஞ்சி சில வழியில் காலப்போக்கில் குறைஞ்சு கொண்டு போகலாம். இப்போ நான் பார்த்து உங்களை கேட்டால் கடைசியாக நீங்கள் எப்போ பைபிள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் சில வழியில் கேள்வியாக இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில். ரைட், சிலருடைய வாழ்க்கையில் அது கேள்வியாக இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில் அவ்வப்போதாக இருக்கும், சில வழியிலே அடிக்கடியாக இருக்கும். ஆனால் தேவனுங்களிடத்தில் எதிர்பார்க்க நாளாந்தம் பேசும்படியாகும். ரைட், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுதினமும் பேசும்படியாக விரும்புகிறார். அப்போ நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்கிற போது தான் நாங்களும் பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருக்கிறோம். ரைட், இங்கே ஒன்று அவள் தன்னை தாழ்த்தியில் விட்டு கொடுத்து இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. எல்லா காரியங்களையும் விட்டுட்டு தேவனுடைய பாதத்துக்கு வரத்தக்கதான். எனக்கு பிரியமானவர்கள், எங்களுக்கும் அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இவைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த நாளை நாங்கள் தேவனிடத்தில் ஒப்படைத்து இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கேட்கத்தக்கதாக நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ரைட், அவள் அங்கே தன்னை தாழ்த்தி தன்னை விட்டு கொடுத்ததை அங்கே காணக்கூடியது. உண்மையிலே சீஷன் என்று சொல்லுகிற போது இங்கே கற்றுக்கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான். ரைட், அங்கே வேதம் சொல்வது யோவான் 8:30-31 வாசிக்கிற போது அங்கே நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற போது இங்கே நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள். யோவான் 8:30-31 வாசிக்கிற போது இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபத்திரவத்தில் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இயேசுக்கு சொல்றார், நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள். அப்போ இன்னொரு விதத்தில் அவள் அங்கே கற்றுக்கொண்டது காரணம் கிறிஸ்துவை போல மாறுகிறதுக்கு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஆகும்படியாக. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, நான் கற்றுக்கொள்கிற போது தான் தேவனுடைய சீஷர்களாக மாறுகிறோம். ரைட், அங்கே வார்த்தையை கற்றுக்கொள்கிற போது அங்கே வார்த்தையை வாசிக்கிற போது எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. அப்படிதானே, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற போது அது எங்களுடைய பேசுகிறது, எங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. நிச்சயம் மாறணும். ரைட், எங்களுடைய இதை வாசிக்கிற போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இங்கே மாற்றி அமைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரைட், நிச்சயம் அங்கே தேவனுடைய வார்த்தை பேசுகிறதா இருக்கிறது. ரைட், இன்றைக்கு அதே போல தான் யாரோ சொன்னாரா, இங்கே இந்த ஃபஸ்ட் மைக்கேல் தான் ஒரு முறை சொன்னான்னு நினைக்கிறேன், இந்த தாழ்மையை குறித்து சொல்லுகிற போது ஒரு சபையில் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வருஷ முடிவில் அந்த சபையில் மிகவும் தாழ்மையான ஒருவர்னு சொல்லி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்களாம். ரைட், இவர் தான் இந்த வருஷத்துடைய தாழ்மையான மனுஷன் என்று சொல்லி. ஆனால் ஒரு தடவையாவது 2வது தடவை ஒரு வருஷமும் வாங்கினதில்லை. அந்த வருஷம் வாங்கினவர் அதுக்கு பிறகு அந்த வருஷத்தில் எந்த வருஷத்திலையும் வாங்கினது இல்லை என்று சொல்லி. அவ்வளோ தூரம்
அவை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். அவை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை அங்கே கற்றுக்கொள்கிறதுக்கு வாஞ்சையும் தாகமும் உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். அதில் ஜீவன் இருக்கிறது, எங்களுடைய பேசுகிறவர்களாக இருக்கிறதையும் காணக்கூடிய இருக்கு. அவை எனக்கு பிரியமானவை இந்த வழியில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், நான் கற்றுக்கொள்கிற போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. ரைட், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறதா இருக்கிறது. ரைட், அதே போல் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறுகிறவர்களாக இருக்கிறோம். ரைட், இதனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது நாங்களும் சீஷர்களாக மாறுகிறவர்களாக இருக்கோம். ஒன்று இவருடைய வாழ்க்கையில காணக்கூடிய, ரெண்டாவது தான் இவருடைய வாழ்க்கையில காணக்கூடிய இன்னும் ஒரு காரியம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசித்தீங்கன்னு சொன்னால், ரைட், யோவான் 12ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராதிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். போதும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்த போது அவள் அங்கே மரியாள் இன்னும் ஒரு காரியத்தை செய்தால், அங்கே தைலத்தை உடைத்து இயேசு கிறிஸ்துவ பாதத்தில் ஊற்றி அங்கே இயேசு கிறிஸ்துவ பணிவிடை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. இது இன்னும் ஒரு காரியம் தான். என்ன சொல்லுகிறது, இங்கே யூதாசும் இங்கே 30 வெள்ளி காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அதே யூதாஸ் சொல்லுகிறான், இங்கே இதை வெளியில் கொண்ட விற்றா 300 காசுக்கு விற்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாட்களில் ஒரு வெள்ளி காசு, ஒரு நாள் கூலி தான் ஒரு வெள்ளி காசு. இப்போ இவன் என்ன செய்தான், 30 வெள்ளி காசுன்னா ஒரு மாத சம்பளம், ஒரு மாத கூலி சம்பளத்துக்கு தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஆனால் இவள் ஒரு வருஷ சம்பளத்தை இயேசுவுக்காக கொடுத்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவருடைய அன்பை அங்கே காண்பிக்கிறது. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கும், அங்கே தான் உங்களுடைய இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் லூக்கா 12:34 வாசிக்கிறோம், எங்கே உங்களுடைய பொக்கிஷம் இருக்கோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனக்கு இருந்த அந்த பெருமதியான மிக விலையேறப்பெற்ற, ரைட், அதைத்தான் அவங்க பார்த்து சொல்கிறாங்க, இதை உடைச்சா நீங்கள் 300 காசுக்கு வித்துடலாம், ஒரு வருஷ சம்பளம், ரைட், சும்மா இதில் கொண்டு ஊற்றி போட்டுருக்குற, ரைட். அதனுடைய தான் இயேசு கிறிஸ்து அடுத்த பகுதியில் சொல்லுகிறார், இதை தரித்திரர் கொடுக்கலாம்னு சொன்னோடனே இயேசு கிறிஸ்து ஏன் இது தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், நான் உங்களோடு இருக்க, அதாவது தரித்திரர் கொடுக்க வேண்டாம்னு இயேசு கிறிஸ்து சொல்லல, நான் அங்கே சீக்கிரமாய் எடுத்துக்கொள்ளவிருக்கிறேன், இல்லாட்டா அவருடைய அங்கே சிலுவை மரணமானது அங்கே அண்மித்து இருக்கிறதை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த இவ்வளவு பெருமதியானதை ஏன் கொடுத்தாருன்னு தான் ஜனங்க அங்கே இருந்தவருடைய கேள்வியாக இருந்தது. ஆனால் அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின விதத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளவு அன்பாக இருந்தாள் என்றதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. எனக்கு பிரியமானவர், இந்த வழியில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். நாங்களும் அங்கே தேவன் மேலே அவ்வளவு அன்புள்ள ஜனங்களாக, இங்கே மரியாள் அதை ஒரு பெருமதியாக அவள் நினைக்கவில்லை. உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு தொகை, ரைட். இங்கே யூதாஸோடு ஒப்பிடுகிற போது அது பெரிய ஒரு தொகை இன்னொரு விதத்தில் பார்த்தா. ஆனால் அங்கே அதிலும் பார்க்க அவருடைய அன்பை அங்கே காண்பிக்கிறதை எனக்கு பிரியமானே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான், ரைட். அங்கே அவள் இன்னும் ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவர்கள் நிச்சயம் யூதாஸ் பேசினால் மற்றவர்களும் அதை விமர்சித்திருக்கலாம், ரைட். எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது சொல்லி இருக்கலாம், இவ்வளவு காசை வீணாக்கிறேன், இல்லாட்டி ஏன் இப்படி என்ன ஏதுன்னு கதைச்சிருக்கலாம். ஆனால் மரியாள் அதுக்கு செவி மடிக்க இல்லை. ஏன்னா மரியாள் அதை கேட்டாலாம், இல்லாட்டி ஏதாவது யோசிச்சாலா இல்லை, அங்கே அதை பற்றி சொல்லப்படையில்லை. இன்றைக்கு சில நான் ஜனங்களுடைய விமர்சனத்துக்கும் இல்லாவிட்டா ஜனங்களுடைய கேள்விகளுக்கும் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்ன்றதைத்தான் நாங்கள் சில வழியில் யோசிக்கிறவங்களா இருக்கோம். நாங்கள் சில வழியில் செய்கைகள் ஏதாவது காரியங்கள் செய்கிறோம், ஜனங்கள் என்ன நினைப்பார்கள், ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள், ரைட். அப்படித்தான் நாங்கள் அநேக காரியங்களில் யோசிக்கிறவங்களா இருக்கிறோம், அநேகருடைய விமர்சனத்தை நாங்கள் பார்க்குறவங்களா இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல மரியாள் அதற்கு செவிமடித்தவர்களாக காணப்படையில்லை, ரைட்.
அவ எனக்கு பிரியமானதுனால உண்டு. அவருடைய அங்கே தாழ்மை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிற வாஞ்சை விருப்பத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது அவள் தேவன் மேலே வைத்த எவ்வளவு அன்பை நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரைட். சுருக்கமாக இன்னொரு ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்ப்போம். இங்கே பழைய ஏற்பாட்டிலே ரைட், பழைய ஏற்பாட்டிலே எஸ்தரை குறித்து நாங்கள் பார்க்குற போது ரைட், அங்கே எஸ்தரை குறித்து நாங்கள் பார்ப்போமான்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அங்கே எஸ்தர் புத்தகம் முழுவதும் அங்கே எஸ்தருடைய கதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இங்கே நான் பார்க்குறேன் இந்த கதையை நான் சொல்லுகிறேன். இங்கே எஸ்தருடைய கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ்தருடைய கதையில் இருக்கிறது தான் இங்கே யூத ஜனங்கள் முழுவதையும் அழிக்கும்படியாக அங்கே ஆமான் அங்கே சதி செய்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. அதாவது அங்கே அவனை எல்லாரும் வணங்கன்னு சொல்லி இங்கே அவன் போகிற போது எல்லாரும் வணங்கல. யார் வணங்கல்னு சொன்னால் மொர்தெகாயும் அவனுடைய வணங்கல என்று சொன்ன போது அங்கே அவன் மொர்தெகாய் யார் என்று விசாரித்து பார்க்குற போது அங்கே யூத ஜனங்களில் ஒருவனாக இருக்கிறான். இப்போ இவன் பார்க்குறான், இவன் மொர்தெகாயிலும் பார்க்க முழு பேரையும் நான் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே சதி செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய விளைவைத்தான் நாங்கள் காண்கிறோம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவன் இங்கே முழு யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே திட்டம் தீட்டுறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது இது மொர்தெகாய் அங்கே எஸ்தருடைய சித்தப்பாக்கு தெரிய வருகிறது, மொர்தெகாய்க்கு தெரிய வருகிறது. மொர்தெகாய் அப்போ எஸ்தரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்பி விடுகிறான். ரைட், நீ இந்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே அனுப்பி விடுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளவும் ராஜாவினிடத்தில் வரவழைப்பிக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே எஸ்தருடைய நிலைமையை பார்க்குற போது அங்கே மொர்தெகாய் சொல்கிறான், நீ போய் அங்கே ராஜாவோடு பேசுன்னு சொல்லுகிற போது அங்கே எஸ்தர் சொல்கிறாள், இல்லை நான் கூப்பிடாமல் போனால் நான் மறிக்க வேண்டிய சூழல் அங்கே வெறும் என்று சொல்லி அங்கே. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 14 நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பராரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ரைட், அங்கே சொல்றான், இந்த காலத்துக்காகவாவது தேவன் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படிதான் அங்கே சொல்ற, யாருக்கு நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்ப இந்த எஸ்தர் இங்கே பேசிய ராஜா அங்கே அகாசூரிய ராஜாவுடைய மனைவியா இருக்கிறான். ரைட், கிட்டத்தட்ட 120 நாடுகளுடைய அவள் ராஜாவாக இருக்கிறான். அவருடைய மனைவியாக ராஜஸ்திரியாக இருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இவன் இதுக்கு முதல் அதிகாரத்தை வாசிக்கிறப்ப அவருடைய ஏற்கனவே இருந்த அங்கே ராஜஸ்திரி இங்கே ராஜா அழைக்கிற போது வராததுனாலே அவருடைய பதவி அவளை அந்த இடத்திலிருந்து விலக்கி விடுகிறார்கள். பிறகு எஸ்தரை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்காகத்தான் தேவன் ஏற்கனவே அங்கே ஒரு ஸ்திரியை அங்கே கொண்டு வருவதற்கான, ஏன் அங்கே யூத ஜனங்களுடைய மீட்புக்காக இல்லை யூத ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக எஸ்தரை ஏற்கனவே தேவன் இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அங்கே நீங்கள் யாருக்கு தெரியும், ஆனால் உண்மையிலே தேவன் அதைத்தான் ஏற்கனவே ஒழுங்கு செய்து அங்கே கொண்டு வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும் படிக்கு.
அப்படிதான் சொல்ல. இந்த காலத்துக்கு தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல், இப்படி ஒரு காலம் வரும் என்று தெரிந்து தேவன் ஏற்கனவே அவளை அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான இந்த காலைவெளி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான், தேவன் சிலரை சில இடங்களில், சில பதவிகளில், சில சில நிலைகளில் கர்த்தர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். எங்களோடு இருக்கிற சொற்ப ஜனங்களையாவது மீட்டு கொள்ளத்தக்கதாக. ஆமேன். இதனுடைய முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் கூடாக முழு யூத ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டாண்டு காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆமான் கொலை செய்யப்பட்டாண்டு காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அது இந்த எஸ்தர் கூடாக அவள் சொல்ல பரவாயில்லைன்னு சொல்லி அவள் அங்கே போகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். அதைத்தான் நாங்கள் அங்கே 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்கே நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். இங்கே சூசைட் பண்ண போயில்லை. சரி, சூசைட் பண்ண எங்கள் நாட்டில் அது பழக்கம், அது புதுசு இல்லை. ரைட். அநேகரை அழிக்கும்படியாக ஒருவர் 2 பேர் எங்கேயாவது பாஞ்சு கஞ்சி காரியங்கள் நடந்த நாடு இது. ரைட். இங்கே இவள் சொல்கிறாள், நான் செத்தாலும் சாகிறேன், பரவாயில்ல. ரைட். ஆனால் ராஜாவுடைய இருதயத்தில் கிருபை கிடைக்க கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தேவன் தான் அவளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தவராக காணப்பட்டார். அந்த ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாக ஒருவரை இங்கே கர்த்தர் நியமிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடத்தில் நீங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாவிட்ட ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் ஏதாவது பதவிகளில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை இனி நீங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போட ஸ்தானமாயும் இருக்கலாம். சரி, அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இதில் இருக்கலாம். ரைட். உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் எங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரன்னு சொன்னால் அந்த பகுதியிலிருந்து கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு இங்கே இவள் தன்னுடைய பதவியையோ இல்லாவிட்டு அவள் அமைதியாக இருந்திருக்கலாம். ரைட். அங்கே அங்கே பரவாயில்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அப்படி இருக்க போக இல்லை. ரைட். கர்த்தர் அவளை பாவித்தார் என்று காணக்கூடியது. உங்களை ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறான்னு சொன்னார். நிச்சயம் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு வருவார். ஆமென். நீங்கள் இருக்கிற பிள்ளைகளாக, நீங்கள் படிக்கிறப்போ ஓலவல் ஏலவல் செய்கிற பிள்ளைகளாக இருந்தால், நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு வர போதுமானவர். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ரைட். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் தமது பிள்ளைகளை நிச்சயம் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ரைட். தேவன் நல்ல நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். ரைட். அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட வேலைகளில் உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறான்னு நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். தானியேலை, யோசேப்பை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஏன்? அந்த பகுதிகளில் கர்த்தர் கிரியை செய்யும்படியா, ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியா, இல்லாவிட விடுதலை ஆக்கும்படியா, இல்லாவிட ஒரு கூட்ட ஜனங்களை போஷித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் ஏற்கனவே சில காரியங்களை ஒழுங்கு செய்தவராக இருக்கிறார். ஆனால் அதுதான் நான் இங்கே நான் காணுற போது பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம். ரைட். யாருக்கு தெரியும், இந்த காலப்பகுதியில் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ரைட். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக, உங்களை கொண்டு கிரியை செய்யும்படியாக, இல்லாட்டி உங்களை கொண்டு மீட்டு கொள்ளும்படியாக, ஒருவரோ 2 பேரோ சிலரோ. ரைட். நாங்கள் ஏற்கனவே ஒரு மோசையோட காலப்பகுதியிலும் இருக்கையில், இனி நாங்கள் ஒரு 60, 70, 90, 100 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் இருக்க போகிறது இல்லை. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதியில், ரைட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில என்ன சொல்ற ஒழுங்குகள், இல்லாவிட்ட ஒரு வசதிகள், சில காரியங்கள், இல்லாவிட்ட உங்களுக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தக்கூடிய ஒரு வட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனாலே. அப்படித்தானே? நீங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குத்தானே? அது தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான். அங்கே கடந்த வாரம் ஒரு மகனை சந்திச்சு காய்ச்சி அவங்க இங்கே அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறான். அவன் சொன்னால், நான் எந்த வித ஊழியத்திலையும் நான் ஈடுபடுறது இல்லை என்று சொல்லி. நான் சொன்னேன், இங்கே நீ திரும்பி கொழும்புக்கு வார நேரம் என்ன செய்ய போகிற? அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதி அங்கே வீணாக போயிடும். உனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இங்கேருந்து அங்கே போயிருக்கிறான் அந்த மகன், அங்கே ஸ்டடீஸுக்காக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ நான் சொன்னேன், இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை கர்த்தர் உன்னை இந்த பகுதியில் வச்சிருக்கிறான்னு சொன்னால், ஏதோ கர்த்தர் இந்த பகுதியில், இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் உனக்கு ஏதோ செய்ய விரும்புகிறார்.
அதுக்கப்புறம் நீ திரும்பி இங்கே வந்துட்டேன்னு சொன்னால் அந்த காலப்பகுதி நீ எங்கே வீணாக்கிடுவா. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. திரும்ப அந்த காலத்தில் போய் ஒன்றும் செய்யலாது. ஏன் அந்த காலப்பகுதியை விட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டேன். அப்படின்னா இங்கே உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் அந்த இடத்துல ஏதாவது செய்யப்ப, இங்கே இருக்கிற சபையோடு இருக்கிற போதரோடு இருக்கிற ஊழியர்களோடு சேர்ந்து காரியங்களை செய்யப்ப. அதுக்கு தான் கர்த்தர் அந்த பகுதியில் உன்னை கொண்டு போயிருக்கான்னு நினைச்சுக்கோ. ரைட்? எனக்கு பிரியம், உங்களை பார்த்து இந்த காலை வழியில் உங்களை சொல்ல விரும்புகிற காரியம்தான். எங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், சில வழியில் எங்களுடைய ஒத்து போகாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார் ஒன்று, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, நீங்கள் இருக்கிற சூழலில் உங்களுக்கு கொண்டு ஒரு வட்டம் ஒன்று இருக்கிறது. ரைட்? உங்களுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ரைட்? நீங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ரைட்? உதவி செய்யக்கூடும் என்றால் நீங்கள் உதவி செய்யுங்கள். ரைட்? உங்களால் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். நான் சொன்னது போல அங்கே 80 விதமான ஜனங்கள் எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். அன்பை கண்டு, இல்லாட்ட நல்ல காரியங்களை கண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். உங்களை பார்த்து நான் இந்த வழியில் சொல்லுகிறேன், எங்களாலே தொடப்படக்கூடிய பெரிய ஜனக்கூட்டம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களாலே தொடக்கூடிய பெரிய கூட்டம் ஒரு ஜனங்கள் ஒன்று இருக்கிறது. ரைட்? அதை நீங்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் ஒரு சூழலை, ஒரு நிலைமை, ஒரு காரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் அது கர்த்தராலே உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். இல்லை பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோசனம் இல்லை. ரைட்? நீங்கள் கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கொடுக்கப்பட்ட ஒரு காலம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கால வழியில் இருக்கிறது. ரைட்? ஆகவே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அங்கே எஸ்தரை கர்த்தர் ஏற்கனவே அந்த நிலைக்கு கொண்டு ராணியாக நியமித்தார். ஏன்னு சொன்னால் அவளை கொண்டு வந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அடுத்த பகுதி சொல்லுகிறது, இங்கே 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அதற்காக தேவன், ஏன் அந்த சந்ததியில தான் கர்த்தர் கிறிஸ்து வேற இருந்தார். அதே சந்ததியில தான் கிறிஸ்து. இப்ப தேவன் ஒருபோதும் சந்ததி அழிந்து போக விட போறது இல்லை. அதற்காகத்தான் எஸ்தரை கர்த்தர் எழுப்பினவராக காணப்பட்டார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக கொடுக்கலே. அப்ப முழு ஜனங்களையும் மீட்டுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் தேவன் தாமே வந்து கிரியை செய்ய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கல. உங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்க இருக்கிற சூழல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறான். ஆமென். அவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். இந்த காலப்பகுதி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலப்பகுதி தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட காலப்பகுதி. நீங்கள் அதை இழந்து போகாதவர்களாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு பிரியமானவர்களே. ரைட்? தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரைட்? இந்த வேளையிலாகவே நான் உங்கள் பார்த்து எஸ்தருடைய வாழ்க்கையில் காணும்போது கர்த்தர் அவளை உயர்த்தினார் ஒரு நோக்கத்தோடு. ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பகுதிகளிலே உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு பொசிஷனாக இருக்கலாம், ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வருகிறதா இருக்கலாம். ரைட்? அது கர்த்தர் செய்த காரியங்கள். ரைட்? சிலவற்றை உங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கலாம். அது கர்த்தர் செய்த காரியங்கள். ரைட்? நீங்கள் தெளிவாக நீங்கள் விளங்கிக்கொள்ளும். இதை கொண்டு கர்த்தர் சில தொடுகளை இல்லாவிட்டால் கிரியைகளை கர்த்தர் செய்ய விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இறங்கி வேலை செய்ய இருக்கும் வரைக்கும் தேவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படினால தான் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறான், இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால பகுதியாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால பகுதி. ரைட்? இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம். இதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட்? இதுக்கு முதலும் நீங்கள் ஒன்றும் செய்ததில்லை, இதுக்கு பிறகும் நீங்கள் ஒன்றும் செய்ய போறதில்லை. இதே காலப்பகுதியை நீங்கள் பாவிச்சு கொள்ளும்படியாக சில பேர் அங்கே 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 கர்த்தருடைய ராம மகிமை கண்டு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக பாவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவை நீங்கள் இருக்கிற பதவிகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ரைட்? இந்த வழியில் நாங்கள் எங்கள் கண்களை மூடி தாழ்த்தி எங்களை விட்டு கொடுப்போம். இந்த வழியில்